வேளாண் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னாங்க, கரும்பு பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். கரும்பு சாகுபடியை பற்றி விளக்கமாக வந்து பார்க்கலாங்க. கரும்பில் பார்த்திங்க அப்படின்னா நிறையா ரகங்கள் இருக்குதுங்க. கா 671, அதே மாதிரி கோ 771, 772, 773, கோ 419, கோ 6304, இந்த மாதிரிங்க நிறையா வந்து நமக்கு கரும்பு வெரைட்டிஸ் வந்து இருக்குதுங்க. இதில் எந்த ஒரு ரகத்தை வந்து நம்ம வைக்கலாம். இது எல்லா ரகமே பார்த்திங்க அப்படின்னா கரும்பாலைக்கு நம்ம அழகாக வந்து கொண்டு போக முடியும். ஸோ நல்ல வந்து இனிப்பு இருக்குது, அதனால் வந்து நமக்கு நல்ல லாபமும் வந்து கிடைக்கக்கூடியதுங்க. இது வந்து பருவம் பார்த்திங்க அப்படின்னா டிசம்பர் ஜனவரி இல்லை பிப்ரவரி மார்ச் இல்லை ஏப்ரல் மே இல்லை ஜூன் ஜூலை இந்த இடத்துலலாம் வந்து நம்ம பண்ணலாங்க. இதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா முன்பட்டம், நடுப்பட்டம், பின்பட்டம்லாம் சொல்லுவாங்க, இல்லை தனிப்பட்டம்னு சொல்லுவாங்க. இந்த பட்டத்துலலாம் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கரும்பு வந்து நடவு செய்யலாங்க. இது வந்து ஒரு வருஷ பயிருங்க. கரும்பு எப்போவுமே வந்து ஒரு வருஷ பயிர். இந்த கரும்பு பார்த்திங்க அப்படின்னா நம்ம கரெக்டான நட்டு கரெக்டாக வந்து நீங்கள் வெள்ளாமை எடுத்தீங்க அப்படின்னா நல்ல லாபம் கொடுக்கக்கூடிய ஒரு பயிருங்க. அதனால் வந்து நம்ம கரும்பு வந்து ரொம்ப சாகுபடிக்கு ஏற்றது. இதுக்கு மெயினாக வந்து வண்டல் மண் இருந்துன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மணல் சார்ந்த மணல் இருக்குது அப்படின்னா நல்ல சாகுபடிக்கு நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு வருஷ பயிருங்க. இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 உழவு ஓட்டணுங்க. நம்ம 3 உழவு ஓட்டி தான் அதுக்கப்புறம் தான் வந்து கரும்பு நடவு செய்யணும். இது வந்து நம்ம டிராக்டர் மூலம் ஓட்டுறீங்க அப்படின்னா முதல் உழவு பார்த்திங்க அப்படின்னா சட்டி கலப்பை போடலாம், இல்லை வந்து ரெக்கை கலப்பை போடலாங்க. அதுக்கப்புறம் 2வது இல்லை 3வது உழவெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கொத்து கலப்பை போட்டு வந்து உழுது எடுத்துடணும். இப்படி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம நடவு செய்யணுங்க. இது வந்து நல்ல வளமான மண்ணாக இருந்தது அப்படின்னா நம்ம வந்து ஒரு 75 சென்டிமீட்டர் கேப்பில் வந்து நம்ம வந்து கரும்பு வந்து நடலாங்க. இந்த கரும்பு வந்து நல்லா வந்து அடர்த்தியாக வளரணும் அப்படிங்கிறக்காக சாயாமல் இருக்கணும் அப்படிங்கிறனால ஒரு பாருக்கு நடுவில் வந்து ஒரு 20 to 30 சென்டிமீட்டர் ஆழத்தில் வந்து நம்ம வந்து ஒரு சால் வந்து அமைக்கலாம். இது எப்படி வந்து நம்ம விதை சேகரிக்கலான்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 6 மாத வயதுள்ள ஒரு நல்ல விளைச்சலான ஒரு கரும்புலேருந்து வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த கணுவுலேருந்து அந்த விதையை வந்து சேகரிக்கலாம். ஸோ அப்படி சேகரித்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து நாற்றங்கள் ரெடி பண்ணி அதுக்கப்புறம் வந்து நடலாங்க. உரம் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு 20 to 30 நாள் ஆன வரைக்கும் வந்து கொஞ்சமாக வந்து மேல் உரமாக வந்து யூரியா வந்து போடலாம், இல்லை அமோனியம் சல்ஃபேட் வந்து போடலாங்க. அது போட்டிங்க அப்படின்னா நல்லா வந்து ஈல்டு கிடைக்கும். ஏக்கருக்கு வந்து ஒரு 110 கிலோ வந்து தழைச்சத்து, அடுத்து வந்து ஒரு 25 கிலோ மணிச்சத்து, அதுக்கப்புறம் ஒரு 45 கிலோ சாம்பல் சத்தெல்லாம் வந்து நம்ம போடணும். இது வந்து ரசாயன உரங்களை தான் வந்து நம்ம போட்டாகணும். அப்படி போட்டிங்கன்னா தான் நல்லா வந்து வளரும். இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இயற்கை உரம் கொடுக்குறோம் அப்படின்னா ஜீவாமிர்த கரைசல் கொடுக்கலாம். இல்லைன்னா பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து யூரியாவோட கொஞ்சம் வேப்ப முன்னாக்கு இதெல்லாம் வந்து கலந்து நம்ம கொடுக்கலாங்க. இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு ஏதாவது வந்து இந்த நோயெல்லாம் வருது அப்படின்னா அது வந்து தடைப்படும். கரும்பு வந்து நடவு செஞ்சு 150 நாள் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து விக்டரி கலப்பு போட்டு நம்ம வந்து சால் மேடுகளை வந்து நம்ம 2 புறம் வந்து உடைச்சிடணும். அது மூலமாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம சீரிய முறையில் சீக்கிரமாக வந்து மண்ணை வந்து நம்ம அணைக்க முடியுங்க. அந்த மண்ணை அணைக்கிறது வந்து ரொம்ப முக்கியம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சோகை வந்து நம்ம உரிச்சு விடணும். இது வந்து இலையில மட்டும்தான் வந்து ஒளிச்சேர்க்கை பண்ணுது அப்படிங்கிறனால இந்த காஞ்ச சருகெல்லாம் இருக்கும், அந்த சருகையெல்லாம் வந்து நம்ம உரித்து வந்து எடுத்துடணும். இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா நிறையா நிறையா வண்டுகள்லாம் வந்து நம்ம தாக்குங்க. இதில் வந்து தண்டு துளைப்பான் வந்து மெயினாக வந்து தாக்கும். நோயின்னு பார்த்திங்க அப்படின்னா செவ்வழுகள் நோய் வந்து இருக்கும், இல்லை வந்து வேர்ப்புழு இருக்கும், இல்லை வந்து நுனிக்குருத்து புழுவெல்லாம் வந்து என்ன பண்ணிடும் அதை வந்து நம்ம சிதைச்சிரும். அதனால் வந்து அதை வந்து பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். அறுவடை பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து கரும்பு வந்து நல்ல அறுவடை தயாராகிடுச்சுன்னா நம்ம அடியோடு வந்து வெட்டி எடுத்துடணும். அதுதான் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும். இதுக்கு வந்து நல்ல வெட்டுக்கத்தியோ இல்லை வந்து வெட்டுக்கோடாரியோ பயன்படுத்தி நீங்கள் வந்து இதை வந்து எடுத்துடலாம். மகசூல் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஏக்கருக்கு 40 to 45 டன் வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து மகசூல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுலேயே வந்து இன்னும் நல்ல வீரிய ரகமெல்லாம் போனீங்க அப்படின்னா ஒரு 55 டன்லேருந்து 60 டன் வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இது வந்து நம்ம எந்த அளவுக்கு மண், எந்த அளவுக்கு உரம் இதெல்லாமே போடுறோம் அப்படிங்கிறத பொறுத்து இந்த அளவுக்கு வந்து ஈல்டு கிடைக்கும். கரும்பு வளர்த்துறது பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து கரெக்டான டைமில் வளர்த்துனீங்கன்னா நல்ல ஈல்டு எடுக்க முடியும். எல்லாமே வந்து நிறைய பேர் சர்க்கரை ஆலைக்கு தான் வந்து கொண்டு போகிறாங்க. யாரும் வந்து ரீட்டெயிலாக விற்கிறதுக்கு எல்லாம் வந்து கரும்பு நம்ம போடுறதில்ல. அதெல்லாம் வந்து ஒரு சில பேர் போடுறாங்க. ஆனால் மெயினாக வந்து சர்க்கரை ஆலைக்கு தான் கொண்டு போயிடுறோம். ஸோ அந்த கரும்புக்கு வந்து ஆதார விலை வந்து கொஞ்சம் நல்லா கொடுத்தாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல லாபம் கிடைக்குங்க. ஸோ இதே மாதிரி தகவல்கள் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.